ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்ம எவ்வளவோ பிரியாணி சாப்பிட்ருப்போங்க. ஆனால் அதே டைமில் நமக்கு ஹைதராபாத் பிரியாணினா ஒரு ஆசை தாங்க. ஸோ நம்ம கடையில் வாங்கி நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வீட்டில் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் தம் போடுறதுக்காக குக்கர் தாங்க யூஸ் பண்ணுறேன். குக்கர்லேயே வந்து எப்படி ஈஸியாக தம் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிரியாணி பாத்திரம் வேணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. குக்கர் இருந்தாலே போதும், அதிலே வந்து தம் போட்டுக்கலாம். ஸோ குக்கரில் இன்றைக்கி தம் போட்டு சூப்பராக வந்து நம்ம ஹைதராபாதி பிரியாணி வந்து பண்ண போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்து பண்ண போகிறோம். ஸோ ஹோட்டலெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பண்ணி இன்றைக்கி நம்ம குக்கரில் பண்ணலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தை வந்து நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கணும். கலர் வந்து மாறணுங்க. அதே டைமில் கரிஞ்சு போயிடாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்து சைடில் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம இதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாங்க. 10 துண்டு அளவுக்கு கிராம்பும் 6 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்து சைடில் வச்ச பின்னாடி நான் இன்றைக்கி பிரியாணிக்கு தேவையான சிக்கன் பார்த்திங்க 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி பிரியாணிக்கு போடுற மாதிரி மீடியம் சைஸஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு புதினா இலை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல இந்த வெங்காயத்தை வந்து நல்லா உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி பண்ணி சேர்த்துக்கோங்க. கையிலே வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா உடஞ்சிரும். இப்போ அதில் பாதி அளவுக்கு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் நமக்கு கார்னிஷ் பண்ண தேவைப்படும், அதனால் தனியாக வச்சுருங்க. இப்போ இதில் ஒரு பீஸ் அளவுக்கு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு லெமனில் பாதி லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்ல மசாலா, அந்த மசாலாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு பாதி, அதாவது அதில் அரைச்சதில் பாதி மசாலாவை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கோங்க. பாதி மசாலா நமக்கு பிரியாணியில் போடுறதுக்கு தேவைப்படும். இப்போ இது வந்து கையிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த புதினா மல்லி இலையெல்லாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு 4 to 5 மணி நேரமாவது இது ஊறணுங்க. நல்லா ஊறினா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி சூப்பராக வரும். ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ ரைஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி கொதிக்க போகுது. இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் அரிசி வந்து சேர்க்குறேங்க. நான் ஏற்கனவே லைட்டாக ஒரு கொதி விட்டு அரிசி பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் சேர்க்குறேன். இப்போ இதில் 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கிறேங்க. 4 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 70% வந்து இந்த ரைஸ் குக் ஆனால் போதுங்க. பாருங்கள், ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லா குக்கான பின்னாடி இப்போ வந்து நம்ம சாதத்தை வடித்து எடுத்துக்கலாங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கர் எடுத்துருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி நம்ம ஊற வச்ச சிக்கனை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி சிக்கனை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் சேர்த்த பின்னாடி இதில் மேலே வாக்கில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டுறலாம்.
இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வெந்துருங்க. 5 நிமிஷம் வெந்த பின்னாடி ஒரு தடவை திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து டைரெக்ட்டா அப்படியே வச்சு வந்து தம் போடுவாங்க. ஆனா நம்ம அந்த மாரி போட்டோம்னா ஃபுல்லா கரிஞ்சு போயிருங்க. ஸோ கண்டிப்பா நீங்க அந்த மாரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே சிக்கன் வந்து ஒரு 50% வெந்த பின்னாடி நீங்க வந்து தம் போடுங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். நம்ம வந்து அடுப்பில பண்ணல, கேஸில தான் பண்ணுறோம். தண்ணி வச்சு தான் தம் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வெந்த பின்னாடி நான் இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் சேர்த்துக்கிறேங்க. இது கேரளாவில் யூஸ் பண்ணுற ஒரு விதமான பிரியாணி ரைஸ் தாங்க. நான் அதை தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பாஸ்மதி ரைஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ வந்து ஒரு லேயர் வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லேயர் ரைஸ் வந்து சேர்த்த பின்னாடி இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சமாக புதினா தழையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி நம்ம ஆரம்பத்துலேயே மிச்சம் வச்சோம்ல ஆனியன், அதில் பாதி ஆனியனை பார்த்திங்கன்னா இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேயர் சாப்பாடு போட போகிறோம். அதனால் அதுக்கும் வேணும். அதனால் இதில் பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதுன்னா மிச்சம் இருக்க மசாலாவில் ஒரு பாதி மசாலாவை இப்போ சேர்த்துக்கோங்க. மீதி மசாலா அடுத்த லேயருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் சாப்பாடு சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரி புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கூடவே மிச்சம் இருக்கிற இந்த மசாலா, அதுக்கப்புறமா இந்த ஆனியன் எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி சேர்த்து விட்ட பின்னாடி இதில் வந்து குங்குமப்பூவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாலில் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கலருக்காண்டி. ஸோ இப்போ வந்து இந்த பாலை பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஊற்றி விட்டுறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மஞ்சள் கலர் கொடுக்குங்க. இப்போ நான் ஃபுட் ஃபாயிலிங் பேப்பரை தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து மடித்து வச்சுருக்கேங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கட் ஆகி போச்சு. தேவையான அளவு மட்டும் எடுத்து அதில் பார்த்திங்கன்னா குக்கரோட வாய்ப்பகுதி அளவுக்கு நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா டைட்டாக மூடுற மாதிரி அதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு மூடியை போட்டுக்கோங்க. மேலே வந்து வெயிட்டுக்காக பார்த்திங்கன்னா தண்ணி வச்சிடலாங்க. இது இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா மீடியமில் வந்து 15லேருந்து 20 நிமிஷம் குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் வச்சுருங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட கமகம பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாங்க. எப்படி வந்து ரெடி ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து குங்குமப்பூ ஊற்றணும் இல்லைங்க, அது பாருங்கள் எந்த மாதிரி நல்லா கலராக வந்து ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்மளோட சூப்பரான பிரியாணி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.